டெக்னாலஜியோட தலைவரான ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா இந்தியாவோட முதல் 10 பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த முதல் பெண் கோடீஸ்வரர் அப்படின்ற வரலாற்றை படைத்திருக்காங்க. போர்ப்ஸ் இதழ் 2023 வெளியிட்ட உலகத்தோட சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியல்ல ரோஷினி 60வது இடத்தை பெற்றிருந்தாங்க. இவங்களோட இவ்வளவு தலைமை தாங்குற திறனை பார்த்து தமிழக தொழிலதிபரான சுப் நாடார் தன்னோட வசம் இருந்த 51ல 47% பங்குகளை தன்னோட ஒரே மகளான ரோஷினி நாடார் மல்ஹோத்ராவுக்கு பரிசா வழங்கியிருக்காரு. இதன் மூலமா HCL குழுமத்தோட HCL டெக்னாலஜிஸ், HCL இன்ஃபோசிஸ்டம்ஸ் ஆகிய 2 முக்கிய நிறுவனங்கள் ரோஷினியின் கட்டுப்பாட்டுல வந்திருக்குது. இப்போ இவங்க கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இப்போ இவங்க நாட்டின் 3வது பெரிய கோடீஸ்வரரா ரோஷினி உருவெடுத்திருக்காங்க. 2010ல ஷிகர் மல்ஹோத்ராவை திருமணம் செய்த இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology admissions open.